ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாரையும் வந்து கேளுங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான், எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. என்ன 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 ஐயோ இல்லை, எல்லாரும் எங்கள் டீம் தான், வேறு யாரும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னோட முதல் படம், அதுவும் ரியோனா கூட பண்ணது. எங்கள் டிரெக்டர் ராமனால தான் இந்த படத்தில் என்னால் இருக்க முடிஞ்சுது, அண்ட் அவர் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் படம் பண்ணணும், நல்ல படங்கள் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. எல்லாருக்கூட எனக்கு ஆக்ட் பண்ணணும் தான், அதான் நல்ல கதைகள் பண்ணணும் அந்த மாதிரி மட்டும்தான். மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. ஸோ எல்லாருக்கூடயும் நடிக்கணும். எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப டேலண்டட். ஸோ அவங்க கூட நடித்து நான் என்னால் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டையுமே நிறைய விஷயம் இருக்கும், அவங்ககிட்டலாம் லேர்ன் பண்ணி அதை நான் எடுத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது ரெஸ்பான்ஸ், ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோட வெளில வந்தோம். இயக்குனர் ராமச்சந்திரன் கண்ணன் பேசுவார். எல்லாரும் படத்தை தேட்டரில் வந்து பாருங்க, உங்களோட சப்போர்ட் வேணும். நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்கும், ஜாலியாக வந்து பாருங்க. Please ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்காங்க, பக்கத்துல. Please come watch the movie. It's a full family entertainer, and I hope everyone enjoys the film. Thank you so much. இதுல நிறைய பேர் டெபியூ ஆயிருக்காங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆகுது. அண்ட் இது ஃபுல் லென்த் காமெடி படம், ஃபுல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான படம். ஸோ நான் அப்படி ஒன்று பண்ணல, ஏதாவது ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்கும், இல்லை வேற ஏதாவது பற்றி பேசியிருந்திருப்போம். ஸோ இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பாப்கார்ன் என்டர்டெய்னர் ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக பார்க்குற மாதிரியான ஒரு படம். ஸோ அந்த விதத்தில் எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். எல்லாருக்கும் வணக்கம், நான் பாலாஜி பேசுகிறேன். FDFS இவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம், அதை விட ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்தது, செம்ம எனர்ஜியாக இருந்தது எங்களுக்குமே. ஸோ மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க, இந்த படம் இன்னும் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும். ஃபேமிலியாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சூப்பரான ஒரு ஐடியா, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எஸ், படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா அதை வெளியில் போய் சொல்லுங்க. ஸோ அதுதான் நான் எப்பயுமே கேட்டுக்கிறது. படம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு 2 மாதம் முன்னாடி இந்த டபுள் ஆக்குபென்சி வந்துச்சுல, அதோடைய பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. 2 ஒரே டைமில் ஷூட்டிங் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் லீக் பண்ணிவிட்டு அந்த இதிலிருந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் படத்தை காப்பாற்றிடுச்சு. ரியோ வழக்கம் போல் நடிச்சிருக்காப்புல. அந்த பொண்ணு 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த தாஃபியான ஒரு பொண்ணு தங்கச்சியாக வருது, அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. The experience has been really lovely. It's been a roller coaster to work on this film, and I just really hope the audiences enjoy and support the film. Thank you so much. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு. ரியோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட கிட்ஸோட எல்லாரோடையும் உட்காந்து நல்லா பார்க்கலாம். ரொம்ப யூனிக், புது கான்செப்ட், கண்டிப்பாக புதுசாக இருக்குது அண்ட் என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது. ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். ரியோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. டைரக்டர் எல்லாருமே, மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, விஷுவல் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பாருங்கள். ரியோ வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. வளர்ந்து வர ஒரு கலைஞர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வர்த்திகா அவங்களும் வந்து புதுமுகம்ன்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. தீபா வெங்கட் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடியாகவும் இருந்தது, அதாவது ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நம்ம வந்து ஒன்று எதிர்பார்த்தோம், ராம்லீலானா இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கதையே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவும் கொண்டு போயிருக்காங்க. கதையை ரொம்ப நல்லா இருந்தது. அதான் வேற்று உலகத்துலேருந்து வந்து எங்கேயும் வந்து நம்ம வந்து ஹியூமன் பீயிங்காக வாழலான்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ப முடியாதா இருந்தால் கூட நம்பித்தான் ஆகணுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து டைரக்டர் இது அந்த இவருக்கு என்னுடைய பாராட்டுகள். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேண்டசி, ஒரு ட்ராமா ஃபீல், என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. எடிட்ஸாக நல்லா இருந்துச்சு, எடிட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அண்டு ரியோன்னா நல்லா நடிச்சிருந்தார். அவரை என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஹீரோயினும் புது ஃபேஸு, ஆனால் இந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருக்கும். அந்த ஃபேண்டசி என்னன்னு சொல்ல விரும்பலை, பட் ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். 2 மணி நேரம் ஜாலியாக போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம ராமச்சந்திரன் கண்ணன் தான் டேரக்டர். அவரோட ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில. ஸோ ராம்காம் தான், பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ லவ்வுக்கு வந்துட்டு ஜாதி மதம்லாம் தாண்டி இந்த உலகத்துலேருந்து இன்னொரு உலகம் வரைக்கும் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. மெயினாக மியூசிக் டைரக்டருக்கு பெரிய அப்ளாஸ். ஸோ வந்துட்டு படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும், ஆர்ஆர்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே சூப்பர். அண்ட் கேஸ்ட் வைஸும் மாக்காப் ஆனந்தோட காமெடி அண்ட் அவங்க தங்கச்சி ரோல் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, ஹீரோயின், எல்லாருக்குமே சூப்பராக அந்த ஸ்பேஸ் பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. ரியோ நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அவரோட ஒரு ஆக்டிங் ஸ்டைல் இருக்கும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி சூப்பராக நடிச்சிருந்தாரு. படத்தோட மியூசிக் ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்டாக சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சித்ஸ்ரீராம் சாங் வரும், அதுவே இது படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் தான். நல்லா இருந்துச்சுண்ணா. கதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான்.
இது மாதிரி நடந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இப்போ தான் கடத்தோட கோர்ன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது ஓவரால் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிம் தான். எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான அந்த ரீசன் கொடுத்துருப்பாங்க. படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். ஆக்சுவலாக நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ரியோனா சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட் தாஃபியாவும் பண்ணியிருக்கா, சூப்பராக பண்ணியிருக்கா. ஸோ நல்லாயிருக்கு. எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ் கூப்பிட்டு வந்து பாருங்கள். குழந்தையோட பார்க்கக்கூடிய படம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னரில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த 2 படமும் ஒவ்வொரு ஜேர்னரில் இருக்கும். இது ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃபன் ஃபீல்டாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது.